வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு நாவல் தான் பார்க்க போகிறோம். அதோடைய டைட்டில் என்னென்னா அவுட் ஆஃப் மை மைண்ட். இது வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா ஷாரன் என் ட்ரிப்பர். கேரக்டர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் மெலடி ப்ரூக். இவங்க வந்து ஒரு ப்ரொட்டகானிஸ்ட், இந்த நாவலுடைய மெயின் ப்ரொட்டகானிஸ்ட் அண்ட் நரேட்டர். அண்ட் இவங்க வந்து ஒரு 10 year old கேர்ள். அண்ட் இவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. பிறந்த டைம்லேயே அவங்களுக்கு வந்து செரிப்ரல் பால்சி அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் இருக்குது. அவங்களால வந்து ப்ராப்பராக வந்து நடக்க முடியாது அண்ட் பேசவும் என்ன செய்ய முடியாது, அவங்களால வந்து முடியாது. இவங்க வந்து 5th grade வந்து படிக்கிறது மாதிரி இந்த நாவல் என்ன செஞ்சுருக்காங்க, எழுதியிருக்காங்க. இது வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் நாவல். எண்ட் ஆஃப் தி நாவலில் நமக்கு வந்து தெரிய வரும் இவங்க தான் என்ன செஞ்சுருப்பாங்க, இந்த நாவலை வந்து எழுதுறது மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ மெலடி ப்ரூக் வந்து இந்த நாவலை வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபியாக வந்து எழுதுறது மாதிரி காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் மாம். இது வந்து மெலடியுடைய மதர். அவங்க வந்து ஒரு நர்ஸ். நெக்ஸ்ட் கேரக்டர் டேட், மெலடியுடைய ஃபாதர். இவங்க வந்து ஒரு லவ்விங் அண்ட் கேரிங் ஃபாதர். இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா மெலடியுடைய ஒவ்வொரு மூமெண்ட்ஸையுமே வந்து வீடியோவை வந்து என்ன செஞ்சுருக்காரு, கேப்சர் பண்ணி வச்சுருக்கிறாரு. நெக்ஸ்ட் கேரக்டர் வயலட் வலன்சியா. இவங்களுக்கு வந்து இனி ஒரு நேம் இருக்குது, என்ன அப்படின்னா மிஸ்ஸஸ் வி. ஸோ வயலட் வலன்சியா வந்து ஷார்ட் ஃபார்மாக மிஸ்ஸஸ் வி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அண்ட் மெலடியாவை வந்து கேர் பண்ணுறது வந்து யாருன்னா இந்த மிஸ்ஸஸ் வி. மெலடி வந்து என்ன செய்கிறா, ஸ்கூலுக்குமே வந்து போகிறா. அவள் ஸ்கூலுக்கு போய்கிட்டு வந்ததுக்கப்புறம் அவளை வந்து டேக் கேர் பண்ணுறது வந்து யார், இந்த மிஸ்ஸஸ் வி. நெக்ஸ்ட் கேரக்டர் பெனி. இவங்க வந்து யாருன்னா மெலடி ப்ரூக்குடைய லிட்டில் சிஸ்டர். நெக்ஸ்ட் கேரக்டர் ரோஸ். இவங்க வந்து யாருன்னா மெலடி ப்ரூக்குடைய கிளாஸ்மேட். அண்ட் இவங்க வந்து விட்ஸ்கிட்ஸ் டீம்லேயுமே வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த விட்ஸ்கிட்ஸ் டீம் பற்றி வந்து சம்மரி பார்க்குற டைம் டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் கேரக்டர் மிஸ்டர் டிம்மிங். ஸோ இவர் வந்து யார் அப்படின்னா ஹிஸ்ட்ரி டீச்சர். அண்ட் இவர் வந்து ஒரு கோச்சர் கூட. ஸோ எதுக்கு இவர் வந்து கோச்சராக இருக்கார் அப்படின்னா விட்ஸ்கிட்ஸ் குவிஸ் டீமோடைய கோச்சராகவே வந்து இருக்கிறாரு. நெக்ஸ்ட் கேரக்டர் கேத்ரின். ஸோ இவங்க வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் மெலடி ப்ரூக்ஸை வந்து ஸ்கூலில் வந்து ஹெல்ப் பண்ணவுமே வந்து செய்கிறாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் மிஸ்ஸஸ் கோர்டன். இவங்க வந்து மெலடி ப்ரூக்ஸ் உடைய இங்கிலீஷ் டீச்சர். அண்ட் இவங்க வந்து ஒரு நல்ல டீச்சர், ஒரு பாசிட்டிவ் வைப்போடு தான் எப்போவுமே வந்து இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் கிளார். இவங்க வந்து 5th grade கேர்ள். அண்ட் இவங்க வந்து விட்ஸ்கிட்ஸ் குவிஸ் டீமில் வந்து மெம்பராகவுமே வந்து இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் மோலி. இவங்க வந்து யார் அப்படின்னா கிளாராவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லை, இவங்களுமே வந்து விட்ஸ்கிட்ஸ் குவிஸ் டீமில் வந்து மெம்பராக வந்து இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் மிஸ்ஸஸ் ஷெனோன். இவங்க வந்து 5th grade டீச்சர். அண்ட் இவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் டீச்சர். ஸோ இவ்வளோ மட்டும் இல்லை கேரக்டர்ஸ், இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. நான் கொஞ்சம் ஃபியூ இம்பார்ட்டன்ஸான கேரக்டர்ஸ் மட்டும்தான் நான் வந்து எடுத்திருக்கேன், இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கேன். மித்த கேரக்டர்ஸை நம்ம வந்து சம்மரி பார்க்குற டைமில் வந்து பார்க்கலாம். ஓகே, சம்மரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து 11 year old கேர்ள். அவளுடைய நேம் வந்து என்னென்னா மெலடி ப்ரூக்ஸ். நம்ம வந்து கேரக்டர்லேயே வந்து பார்த்தோம். இவன் வந்து பிறந்த டைமில் வந்து செரிப்ரல் பால்சி அந்த ப்ராப்ளத்தினால வந்து பிறந்திருக்கா. அதனால் அவளால் வந்து என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது, பேச முடியாது, அவளாலே வந்து சாப்பிட முடியாது. அண்ட் அவளே வந்து அவளால் வந்து என்ன செய்ய முடியாது, டேக் கேர் வந்து பண்ணிக்க முடியாது. ஸோ பேரண்ட்ஸ் வந்து இவளுக்காக என்ன செய்கிறாங்க, நிறைய வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அப்படின்னா பேரண்ட்ஸே தான் என்ன செய்கிறாங்க, அவங்க டைமை வந்து விட்டுட்டு அவங்களுக்கு ஒர்க் எதுவுமே பண்ணாமல் இந்த மெலடி ப்ரூக்ஸ் என்ன செய்கிறாங்க, டேக் கேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மெலடியோடைய நெக்ஸ்ட்டு டோர் நெய்பர், அவங்களுடைய நேம் தான் வந்து என்னது மிஸ்ஸஸ் வி. இவங்களுமே என்ன செய்கிறாங்க, ஆஃபன் வந்து மெலடியை வந்து டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. மெலடி வந்து ஒரு இன்டெலிஜென்டான கேர்ள். அவளுக்கு வந்து நல்லா பார்க்குறதுக்கு முடியும் அண்ட் கேட்குறதுக்குமே என்ன செய்ய முடியும், நல்லா முடியும். அண்ட் அவள் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி மெமரி அப்படின்னு சொன்னால் இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஃப்ளாஷ் கார்ட்ஸ். ஸோ ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வச்சு அவள் என்ன செய்கிறா, நிறைய விஷயங்கள்ஸ் எல்லாமே வந்து லேர்ன் பண்ணிக்கிறா. அதை வச்சு அவள் வந்து கலர்ஸ் லேர்ன் பண்ணிக்கிறா, இமேஜஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கிறா. மெலடிக்கு வந்து மற்ற பிள்ளைங்க, அவளுக்கு ஏஜில் இருக்கிற வேறு கிட்ஸ் கூட வந்து கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காக ரொம்ப பிடிக்கும். மெலடி வந்து 5 year old வந்து இருக்கிற டைமில் மெலடியுடைய மதர் வந்து ஒரு டாக்டர்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த டாக்டருடைய நேம் என்னென்னா
டாக்டர் ஹியூஜ்லி. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாரு இவங்கள செக் பண்ணிவிட்டு அப்படின்னா, இவங்களுக்கு வந்து பிரெயினில் வந்து ரொம்ப சிவியரெல்லாம் வந்து டேமேஜ் ஆகியிருக்கு. ஸோ பிரெயின் பிரச்சனையாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, இவ்வளோ வந்து ஸ்கூலுக்கு வந்து அனுப்புங்க. அப்போ தான் என்ன செய்ய முடியும், டெவலப் பண்ண முடியும். ஸோ மற்ற பிள்ளைங்களை பார்த்து லேர்ன் பண்ணி அப்படி தான் என்ன செய்ய முடியும், அவங்களால வந்து டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மதர்கிட்ட வந்து சொல்லுறாங்க. ஸோ மெலடியுடைய மதருமே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எந்த ஸ்கூலில் வந்து என்ரோல் பண்ணுறாங்கன்னா, ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணி விடுறாங்க. ஸோ இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல்கிட்ட வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, ஸ்பால்டிங் ஸ்ட்ரீட்டில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, மெலடியை வந்து ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணி விடுறாங்க. ஸோ அவ்வளோ வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டா 5 இயர்ஸாக வந்து இந்த டைமில் டாக்டர் நினச்சிடுறாங்க, சஜஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸாக அவன் என்ன தான் செய்யப்போ அங்கே படிக்க போகிற அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோம் 11 இயர் ஓல்டு கேர்ள் அப்படின்னு வந்து பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த 5 ஏஜில் இருந்து அடுத்த 5 இயர்ஸ் அங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிற. அப்போ 10 இயர்ஸ் ஆகிடுச்சு இல்லையா. 10 நெக்ஸ்ட் இயர் கூட. ஸோ அப்போது அவன் வந்து 5 இயர் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அவன் என்ன செஞ்சுருக்கா, ஆட்டோபயோகிராஃபி வந்து எழுதுறதுக்காக ஆரம்பிச்சிருக்கா. ஸோ 5 இயர்ஸ் அங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா அந்த ஸ்கூலில். ஸோ அவருடைய கிளாஸ் ரூம் வந்து H5. மெலடி வந்து எங்கே இருந்த டைமில் அவளுடைய அம்மா வந்து ரொம்ப வந்து டேக் கேர் பண்ணிட்டாங்க. ஸோ அம்மா வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவளுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் ட்ரேல் அவள் வந்து ப்ராப்பராக அவளுக்கு வந்து நடக்க முடியாது இல்லையா. ஸோ வீல் சேர் தானே வந்து யூஸ் பண்ணோம். ஸோ அவங்க அம்மா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு பிளாஸ்டிக் ட்ரேயில் காமன் வேர்ட்ஸ், நம்பர், ஃப்ரேஸ் இதெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, அந்த பிளாஸ்டிக் ட்ரேயில் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ எதுக்காக இப்படி வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, இதை பார்த்து வந்து அவளுக்கு கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் மிஸ்ஸஸ் வீமே வந்து என்ன செய்கிறாங்க, மெலடி வந்து லாங்குவேஜ் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அண்ட் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. எப்படியெல்லாம் வந்து லாங்குவேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ண சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, நவுன்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க, வேர்பு, அட்ஜெக்டிவ், பிக்சர்ஸ் எல்லாமே வந்து பேஸ்ட் பண்ணி பீப்புள்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது மாதிரி எல்லாமே வந்து எப்படியெல்லாம் இவங்களால் வந்து முடியுமோ அப்படியெல்லாம் வந்து மெலடியை என்ன செய்கிறாங்க, இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அண்டு மிஸ்ஸஸ் வி வந்து என்ன செய்கிறாங்க, ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அண்ட் அதில் இருந்து டெய்லியுமே வந்து நியூ வேர்ட்ஸ் எல்லாமே வந்து லேர்ன் பண்ணுறாங்க. மெலடி வந்து 8 ஏஜ் வந்து ஆகிற டைமில் அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு நியூ பேபி வந்து வருது. ஸோ அவங்களுடைய ஃபேமிலிக்கு. ஸோ அது யார் அப்படின்னா, மெலடியுடைய லிட்டில் சிஸ்டர். அவங்களுடைய நேம் வந்து பென்னி. மெலடி வந்து 5th கிரேட் வந்து படிக்கிற டைமில் பேரண்ட்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க, எலக்ட்ரிக் வீல் சேர் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ எலக்ட்ரிக் வீல் சேர்ன்னு சொன்னால் எல்லாருக்குமே வந்து தெரியும் இல்லையா, இந்த கரண்டில் எல்லாம் ஓடுறது. ஸோ அது வந்து ஜஸ்ட் நம்ம பட்டன்ஸ் எல்லாமே வந்து ப்ரெஸ் பண்ண போதும், இட் வில் மூவ் ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ அந்த நார்மலான வீல் சேர்னால் யாருடைய ஹெல்ப் வந்து நமக்கு வந்து தேவைப்படும் இல்லையா. ஸோ இப்போ இந்த எலக்ட்ரிக் சேர் வந்து கிடச்சதுக்கப்புறம் மெலடி வந்து ரொம்ப அவங்களுக்கு ஃப்ரீடம் கிடச்சது மாதிரி என்ன செய்கிறாங்க, ஃபீல் பண்ணிக்கிறாங்க. மெலடிக்கு வந்து ஸ்கூலில் வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. அவர் நேம் வந்து என்னென்னா ரோஸ். மெலடியுடைய டீச்சர் மிஸ்ஸஸ் ஷெனோன். இவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கேத்ரின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை வந்து ஹேர் பண்ணுறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா, மெலடியை வந்து டேக் கேர் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ அவங்க கிளாஸ் ரூமில் இருக்கிற மெலடி கிளாஸ் ரூமில் இருக்கிற டைம் எல்லாமே வந்து இந்த கேத்ரின் வந்து டேக் கேர் பண்ணிப்பாங்க. அண்ட் மெலடி அண்ட் கேத்ரின் வந்து ஒரு டிவைஸ் வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. அது என்ன டிவைஸ் அப்படின்னா, மிடி டாக்கர். ஸோ இது வந்து ஒரு இன்டர்நெட்டுடைய ஹெல்ப்னால தான் என்ன செய்ய முடியும், யூஸ் பண்ண முடியும். அண்ட் இது வந்து கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக என்ன செய்யலாம், நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெலடியுடைய பேரண்ட்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க, அதை வந்து மெலடிக்காக வந்து வாங்கி கொடுக்குறாங்க. மெலடியுடைய இனி ஒரு டீச்சர், அவங்களுடைய நேம் வந்து மிஸ்ஸஸ் கார்டன். இவங்க வந்து லாங்குவேஜ் ஆர்ட் கிளாஸ் டீச்சர். இவங்க வந்து என்ன கிளாஸில் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா, ஆட்டோபயோகிராஃபி. இந்த எண்ட் ஆஃப் தி இயரில் நீங்கள் வந்து என்ன செய்யணும், ஆட்டோபயோகிராஃபி வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுறாங்க. ஸோ இந்த ஆட்டோபயோகிராஃபி எழுதுகிறாங்களா எழுதலையா அப்படின்னு உள்ளதை வந்து நம்ம எண்ட் ஆஃப் தி நாவலில் வந்து தெரிய வரும். நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி டீச்சரை பற்றி சொல்லியிருக்காங்க. அவருடைய நேம் வந்து என்னென்னா டிமிங். ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து காம்படிஷனுக்காக வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக வந்து என்கரேஜ் பண்ணுறாரு. ஸோ ஸ்கூலில் வந்து விஸ் கிட்ஸ்
குவிஸ் டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்குது. அது வந்து ஒரு காம்படிஷன். ஸோ அதை பற்றி இதில் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பார்க்கலாம். எல்லா ஸ்கூல்லையும் எவ்ரி இயர் வந்து என்ன செய்வாங்க, இந்த ஸ்கூலில் வந்து இந்த காம்படிஷன் வந்து நடத்துவாங்க. இந்த காம்படிஷன் ப்ராக்டிஸ் பண்ணுற டைமில் மெலடி தான் வந்து என்ன செய்கிறா, பர்ஃபெக்டான ஸ்கோரை வந்து எடுக்கிறா. மெலடி வந்து நிறைய ஸ்கோர் பண்ணதுனால அவளுடைய டீச்சருக்கும் அவளுடைய கிளாஸ்மேட்ஸ் பர்டிகுலரி மோலி அண்ட் கிளார் இவங்க 2 பேருக்குமே வந்து ரொம்ப வந்து ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா கிளார் வந்து என்னடா மெலடி வந்து இவ்வளோ நிறைய மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, ஷாக்கில் வந்து இருக்கிறாங்க. அண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் கேத்தரின் நம்ம நேரம் பார்த்தோம் இல்லையா. ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் கேத்தரின் ஸ்கூலில் வந்து கேத்தரின் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, வீட்டில் வந்து மிஸ்ஸஸ் வி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இவங்க 2 ஹெல்ப்பால் வந்து இவங்க வந்து நிறைய மார்க்ஸ் எல்லாம் என்ன செய்கிறா, நிறைய மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறா. ரியல் டெஸ்ட்லேயுமே என்ன செய்கிறா, பர்ஃபெக்டாக நிறைய மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறா. ஸோ இதை பார்த்ததுமே அவளுடைய டீச்சரான டிமிங் வந்து என்ன பண்ணுறாருன்னா அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறார். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவளை வந்து ஷாக்கிங்கில் வந்து கிரிட்டிசைஸ் எல்லாம் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்பாலஜைஸ் பண்ணுறா அண்ட் அவளை வந்து அண்டர்ஸ்டிமேட் பண்ணதுக்காக சாரி வந்து கேட்டுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்னுமே வந்து எக்ஸாம் இருக்குது. ஸோ அதுக்காக என்ன செய்கிறாங்க, இன்னுமே வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கிறாங்க. இந்த வாட்டி காம்படிஷன் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா சவுத் வெஸ்ட் ஓஹியோ ரீஜனலில் தான் வந்து நடக்குது. ஸோ இப்போ இவங்க எல்லாம் வந்து இங்கேருந்து அங்கே வந்து போக வேண்டியதாக இருக்குது. ஸோ மீடியாவுடைய அட்டென்ஷன் வந்து மெலடி மேலே வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதை பார்த்ததுமே வந்து அவளுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து ஜெலஸ் ஆகுறாங்க. ப்ரூக்ஸ் ஃபேமிலியும் மிஸ்ஸஸ் வியும் வந்து என்ன செய்கிறாங்க, மெலடியையும் அண்ட் மெலடியோடைய மதரையும் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா விட்ஸ் கிட்ஸ் நேஷ்னல் ஃபைனல்ஸ் வந்து வாஷிங்டனில் வச்சு நடக்குது. ஸோ அங்கே போனதுக்கப்புறமா வந்து ஏர்லைன்ஸ் வந்து என்ன இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் பேட் வெதர் இப்போ இருக்கிற ஃப்ளைட்டை நாங்கள் வந்து கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் மெலடியோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, இதுக்கு முன்னாடி ஏர்லியராக இருந்த ஃப்ளைட்ஸ்லாம் வந்து போயிட்டாங்க. பட் மெலடிக்கு இப்போ வந்து ஃப்ளைட்டு வந்து கேன்சல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் மார்னிங் வந்து மெலடியுடைய ஃபாதர் வந்து ஒரு குட் நியூஸோட வராரு. இவங்களுடைய டீம் வந்து 9th பிளேஸில் வந்து வின் ஆகிருக்கு அண்ட் ஃபைனல்ஸ்லேயுமே வந்து போயிருக்கு. அண்ட் அவங்க வந்து ஒரு டைனி ட்ராஃபியுமே வந்து ஆன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டதுமே வந்து மெலடி வந்து ஹாப்பியாக இருக்கிறாங்க. அண்ட் மெலடிக்கு வந்து இப்போ வந்து ஸ்கூலுக்கு போகணும். இப்போ வந்து கிளைமேட்டுமே வந்து ரொம்ப வந்து பேடாக இருக்குது, ரெய்னிங்காக இருக்குது அண்ட் தண்டர் லைட்னிங் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ் வந்து நீ வந்து போக வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவள் வந்து இல்லை எனக்கு கண்டிப்பாக வந்து போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மதர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ வந்து மேனுவல் சேர் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இந்த கம்யூனிகேஷன் போர்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, ஒரு பிளாஸ்டிக் ட்ரேயில் வந்து இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து யூஸ் பண்ண அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் மெலடி என்ன செய்யலை, அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஐ ஹாவ் டு கோ டு ஸ்கூல், கண்டிப்பாக எனக்கு இன்றைக்கி ஸ்கூல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பிடிவாதமாக இருக்கிறாங்க. அதனால் அம்மா என்ன செய்கிறாங்க, கஷ்டப்பட்டு காரில் ஏற்றி என்ன செய்கிறாங்க, ஸ்கூலுக்கு வந்து போகிறாங்க. ஸோ இந்த காரில் ஏறி அவங்க வந்து மூவ் பண்ணுற டைமில் மெலடி வந்து என்ன பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய சிஸ்டரான பென்னி வந்து வீட்டுக்கு வெளியில் ஓடுறத வந்து பார்க்குறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு மெலடி வந்து சவுண்டு வந்து போட்டு காரை வந்து நிப்பாட்ட வைக்கிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகுது அப்படின்னா பென்னியுடைய லெக்கு வந்து உடஞ்சி போகுது. டாக்டர்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. டாக்டர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா பிரச்சனை இல்லை, இது வந்து நம்மளால் வந்து க்யூர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லுறாங்க. இப்போ மெலடி வந்து ஸ்கூலுக்கு வந்து போயிட்டாங்க. அவங்களுடைய டீம்மேட்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறாங்க. எல்லாருமே வந்து அவளை விட்டுட்டு போனதுக்காக வந்து எஸ்கியூஸ் கேட்குறாங்க. இன்க்ளூடிங் அந்த டீச்சர் டிம்பிங் அந்த சார் கூட வந்து என்ன செய்கிறாரு, எஸ்கியூஸ் வந்து கேட்டுறாரு. ஸோ இந்த டீம் வந்து இப்போ என்ன வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா மெலடிக்கு வந்து ஒரு குட்டியான ஒரு ட்ராஃபி கொடுக்கலாம், பிளாஸ்டிக் ட்ராஃபி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இவன் வந்து இந்த மெலடி வந்து என்ன பண்ணுறான்னா அந்த ட்ராஃபியை வந்து கிரவுண்டில் வந்து தூக்கி போட்டா அண்ட் அது வந்து உடஞ்சி போயிடுது. அண்ட் அவ வித் ஸ்மைலோட என்ன செய்கிறா, அந்த ரூம்லேருந்து கிளாஸ் ரூம்லேருந்து வெளியே வரா. இப்போ வந்து நம்மளுடைய நாவல் வந்து எண்டுக்கு வந்துடுச்சு. ஸோ அதே மாதிரி மெலடியுமே வந்து 5th grade எண்டுக்கு வந்துட்டா. ஸோ இப்போ மெலடி வந்து என்ன வந்து திங்க் பண்ணுறான்னா அவள் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸை மாதிரி வேறுபட்ட ஸ்டூடெண்ட் கிடையாது. ஷீ இஸ் நாட் டிஃப்ரெண்ட். அவள் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுமே மாதிரி தான் அவளும் வந்து ஈக்குவலாக தான் இருக்கிறா அப்படின்றத வந்து அவள் வந்து தெரிஞ்சுக்கிறா. அண்ட் அவங்க வந்து இப்போ ஆட்டோபயோகிராஃபி நம்ம நேரமாக வந்து பார்த்தோம் இல்லையா, அவளுடைய ஆர்ட் டீச்சர், அவளுக்கு வந்து லாங்குவேஜ் ஆர்ட் டீச்சர் வந்து ஆட்டோபயோகிராஃபி வந்து எழுத சொல்லியிருந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ அந்த ஆட்டோபயோகிராஃபிக்காக அவள் வந்து ஒர்க் பண்ணுறா. ஸோ அந்த ஆட்டோபயோகிராஃபிக்கு வந்து என்ன டைட்டில் கொடுக்குறா அப்படின்னா அவுட் ஆஃப் மை மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைட்டில் கொடுக்குறா. அண்ட் அதோடைய ஃபர்ஸ்ட் லைன் வந்து என்ன அப்படின்னா ஐ ஆம்
am surrounded by 1000 of words எப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஆட்டோபயோகிராஃபியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆட்டோபயோகிராஃபியோடைய நாவல் தான், அந்த ஆட்டோபயோகிராஃபி தான் நம்ம என்ன செஞ்சோம் இப்போ வந்து பார்த்தோம். ஸோ லாஸ்ட் தான் என்ன செஞ்சுருப்பாங்க, இது இவங்க மெலடி எழுதுனது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாவலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் அவுட் ஆஃப் மை மைண்ட்ஸ். இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் காமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சர் ரிலேட்டடாக வேறு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் காமெண்ட் பண்ணுங்கள்.